ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஆடிப்பட்டத்துக்கு என்னென்ன விதைகள்லாம் எடுத்து வச்சுருக்கோம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நான் கொஞ்சம் அதிகமான காய்கறி விதைகள் எடுக்கலை. ஏன்னா நான் கம்மியாக தான் காய்கறி விதைகள் வச்சுருப்பேன். ஏன்னா எனக்கு பூச்செடி தான் அதிகமாக வளர்க்க பிடிக்கும். பட் இருந்தாலும் கத்திரி, வெண்டை, மிளகாய், பீர்க்கங்காய் அப்படிங்கிற மாதிரி, தக்காளி அந்த மாதிரி நம்ம சாதாரணமாக நம்ம எப்போவும் போடுற விதைகள் தான் போடுவேன். ஏன்னா எங்கள் ஊர் கிளைமேட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான காய்கள் தான் நான் அதிகமாக போடுவேன். ரேடிஷ், கேரட், பீட்ரூட் அந்த மாதிரியான செடிகள்லாம் எங்கள் ஊரில் வளரவும் செய்யாது. ஏன்னா ஆடிப்பட்டம்ங்கிறது நான் ரொம்ப அதிகமான வெயிலும் இருக்காது, ரொம்ப அதிகமான மழையும் இருக்காது. அப்பப்போ கூலிங்கான கிளைமேட் இருக்கும். ஸோ சாரல் மழை அடிச்சிட்ருக்கும். அதனால் இந்த டைமில் நம்ம சூஸ் பண்ணி விதைகள் போடும்போது நமக்கு செடிகள் நல்லா வளர ஆரம்பிக்கும் அப்படின்னு ஒரு கருத்தும் இருக்குது. பட் எங்கள் ஊரை பொறுத்த வரைக்கும் ஆடி மாதங்கிறது நல்ல வெயில் காலமாக தான் இருக்குது. அப்பப்போ என்றைக்காச்சும் நம்ம கிளைமேட், கூலிங் கிளைமேட் பார்க்கலாம். அதிகமான வெயில் தான் இருக்குது இப்போவுமே. ஸோ இருந்தாலும் நான் ஆடி 18ஆம் பெருக்குல தான் எப்போவுமே விதைகள் போட ஆரம்பிப்பேன். 18ஆம் பெருக்கு அப்படின்னு சொல்கிற அன்னைக்கு தான் நம்ம விதைகள் போடுறோம். ஸோ அது வருஷம் வருஷம் நான் அந்த மாதிரி தான் பண்ணுவேன். பட் லாஸ்ட் இயர் நான் விதைகள் போட்டிருந்தேன். அப்போ ஒரு நிகழ்ச்சி வேறு நடந்தது. என்னோடய கிரவுண்ட் கார்டனில் நான் விதைகள் போடுறதுக்காக மண்ணை சமப்படுத்திகிட்டு இருந்தேன். அப்போ பக்கத்தில் தேன் குழவி இருக்கு இல்லையா, அது பெரிய கூடு கட்டி இருந்துச்சு. ஸோ நான் அதில் போய் தெரியாமல் கையை வச்சு என்னை கையெல்லாம் கொட்டிடுச்சு. ஸோ அதனால் என்னால் சரியாக அதை விதைகள்லாம் போட்டு வளர்க்க முடியல. அது மட்டும் இல்லாமல் எலிகள் கிரவுண்ட் கார்டனில் எலிகள் தொல்லை வேறு இருந்தது. ஸோ அது கத்திரி செடி நாற்றுகளை நிறைய கடிச்சு சாப்பிட்ருச்சு. அந்த மண்ணெல்லாம் தோண்டி போட்டுருச்சு. ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸோ நீங்கள் இப்போ பார்க்குற செடிகள் எல்லாமே லாஸ்ட் இயர் ஆடிப்பட்டத்தில் நான் விதைத்த செடிகள் தான். பட் எனக்கு வெண்டை நல்ல அறுவடை கொடுத்துச்சு. அப்புறமா டெரஸ் வச்சுருந்தோம் இல்லையா, இப்போ டெரஸ் நாங்கள் ஷீட் போட்டு கவர் பண்ணிட்டோம். பட் லாஸ்ட் இயர் டெரஸில் நாங்கள் சுரைக்காய், பீர்க்கங்காயெலாம் அறுவடை பண்ணினோம். நல்லா எனக்கு காய்கள் கிடச்சிது. அதில் ஒரு பெரிய தொட்டியில் தான் நான் விதைகள்லாம் போட்டு வளர்த்துட்டு இருந்தேன். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு பெரிய ஃப்ரிட்ஜ் பாக்ஸ், அப்புறமா தெர்மோகோல் பாக்ஸ்லாம் கிடச்சிதுன்னா காய்கறி செடிகள் போட்டு வளர்க்கலாம். நீங்கள் ரொம்ப நல்லா அருமையாக வளரும். மண்ணில் நீங்கள் உரங்கள் சேர்த்து வளர்க்கணும். ஏன்னா நம்ம கார்டன் சாயிலில் எப்போவுமே அடி உரமாக மண்ணில் உரம் சேர்த்து வளர்க்கும் போது தான் செடிகள் நல்ல வளர்ச்சி இருக்கும், அறுவடையும் நமக்கு நல்லா கிடைக்கும். ஏன்னா தொட்டியில் உள்ள மண்ணை பொறுத்த வரைக்கும் நம்ம மண்ணில் அடி உரமாக உரங்கள் கொடுக்கும்போது சாண உரம், மண்புழு உரம், காய்கறி கழிவுகள் உரம், இந்த மாதிரி ஏதாவது உரம் சேர்த்து மண் கலவை ரெடி பண்ணணும். அப்போ தான் நமக்கு நல்ல அறுவடை கிடைக்கும். இதையும் பார்த்துக்கணும். கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் கிரவுண்டில் நம்ம வைக்கிற செடிகளுக்கு பெரும்பாலும் உரங்கள் தேவையில்லை. பட் இருந்தாலும் நம்ம நிறைய காய்கள் வேணும்னா அப்பப்போ நம்ம உரங்கள் கொடுத்துட்டு தான் வரணும். பாருங்கள், தக்காளி செடி, மிளகாய் செடி இப்போ தான் எனக்கு இது தானாக விழுந்து, அதாவது நம்ம காய்கறி கழிவுகள் போடுறோம் இல்லையா, அதில் வளர்ந்த செடிகள். ஸோ நான் விதைகள் இன்னும் போடலை. விதைகள் நான் எடுத்து வச்சுருக்கேன். அது என்னென்னு காட்டுறேன். இந்த பாவை கொடி பார்த்திங்கன்னா நாட்டுப்பாகல், மினி பாகல்னு சொல்லுவாங்க இல்லையா, அது தானாக எப்படியோ விதை தானாக முளைச்சி வளர்ந்துட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி தானாக நம்ம காய்கறி கழிவுகள்லேருந்து தானாகவே விழுந்து வளர செடிகளும் இருக்குது. நாம் விதைக்கிற விதைகளும் தானாக முளைச்சி வளர ஆரம்பிச்சிட்டோன்னா போதும், நமக்கு காய்கறிகள் அதிகமாக வெளியே வாங்குகிற அவசியம் இல்லாமல் போயிடும். ஸோ லாஸ்ட் இயர் நான் என்னோடய கிரவுண்ட் கார்டனில் எடுத்த விதைகள்லாம் பார்க்கலாம். பீர்க்காய் விதை காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ பீர்க்காய் விதை நிறைய பேருக்கு கொடுத்துருக்கேன். இன்னும் கொஞ்சம் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா இது குடைமிளகாய் லாஸ்ட் இயர் எனக்கு வளரலை. பட் இருந்தாலும் கொஞ்சம் சீடு வச்சுருக்கேன். அது ஆன்லைனில் வாங்கினது. இந்த வெண்டை நாட்டு வெண்டை. இது நான் என்னோடய கிரவுண்ட் கார்டன்லேருந்து செடிகள்லேருந்து கலெக்ட் பண்ணி எடுத்தது. அடுத்து மிளகாய், சுரைக்காய், பீன்ஸ் இந்த மாதிரி விதைகளும் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாமே நான் அந்த 18ஆம் பெருக்கு அன்னைக்கு விதைகள் போடணும். அதுக்காக மண்கலவை நான் தயார் பண்ணணும். அடுத்த வீடியோவில் நம்ம மண்கலவையை பற்றி பார்க்கலாம். அடுத்து விதைகளும் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நீங்கள் என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கீங்க ஆடிப்பட்டத்துக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். விதைகள்லாம் என்னென்ன வச்சுருக்கீங்கன்னு சொல்லுங்கள். அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.